பண்டாசூரன் என்ற அரக்கன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து தனக்கு 9 வயது சிறுமியால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை பெறுகிறான். அந்த வரத்தை பெற்றபின் அகந்தை அவர் கண்ணை மறைத்து விடுகிறது. தேவர்கள், ரிஷிகள், முனிக்களை கொடுமைப்படுத்துகிறார். பண்டாசூரனை பார்த்து பயந்த தேவர்கள் காஞ்சியில் இருக்கும் ஒரு செண்பக விருட்சத்தில் காமாட்சி ஒரு கிளியாய் வாழ்ந்து வருகிறார் என்று அறிந்து அவர்களிடம் பண்டாசூரனை பற்றி கூறுகின்றனர். தேவர்களின் கோரிக்கையை ஏற்று 9 வயது சிறுமியாக மாறி கைலாயத்தில் ஒளிந்திருந்த பண்டசுரனை அழித்து பண்டசுரனின் உடலை காஞ்சிக்கு கொண்டு வருகிறார். இந்த குழந்தையை பார்த்து குழம்பி போன தேவர்கள் யார் என்று கேட்க, அதற்கு அந்த குழந்தை இந்த இடத்தில் பள்ளம் பறித்து பண்டசுரனை புதைத்து பிறகு காயத்ரி மந்திரத்தில் வரும் 26 எழுத்துக்களை தூண்களாக்கி மண்டபம் எழுப்பி கதவை பூட்டவும், இன்றைக்கு இரவு முழுவதும் காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள், நாளை கதவை திறந்து பாருங்கள், நான் யார் என்று தெரியும் என்று கூறினார். மறுநாள் காலை கதவை திறக்கும் போது காமாட்சியாக தரிசனம் தருகிறாள்.